இங்க ஹீரோவா ஃபர்ஸ்ட் நைட்ல சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு போனோம்னா அங்க ஹீரோயின் பேசுறதே இவனுக்கு புரியல. பார்த்தா மலையாளம் பேச தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ரிஜெக்ட் பண்ண பொண்ணு தான் இவனுக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அதனாலே அவன் பேசுறது இவளுக்கு புரியல, இவ பேசுறது அவனுக்கு புரியல. இந்த நிலைமையில ஹீரோ அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு துணி கடைக்கு போக அங்க எனக்கு புடவை தான் வேணும்னு சொல்லிட்டு கேட்டா சுத்தி இருக்கவங்களோ அவன் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப கடைக்காரரோ டக்குன்னு கன்னடம் பேச ஹீரோயினுக்கு இந்த ஊர்ல ஒருத்தருக்காச்சும் நான் பேசுறது புரியுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா. அவன் புருஷனும் விட்டா பொண்டாட்டியை பேசிய கரெக்ட் பண்றோம்னு சொல்லிட்டு பதட்டத்திலே கூப்பிட்டு போ. அடுத்த நாள் ஹீரோயின் அந்த ட்ரெஸ் போட்ட பார்த்தோன்னா சுத்தமா பத்தாதனால வீட்டுல இருக்கவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா அவங்களுக்கு அவன் என்ன பேசுறான்றது புரியாம தலையை வச்சுக்க வேற வழி இல்லாம தங்கச்சிக்காரையும் ஹீரோயின் அந்த கடைக்கு கூப்பிட்டு போனா ஹீரோவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ பொண்டாட்டியை கரெக்ட் பண்றான்னு சொல்லிட்டு பதட்டி ஓடி வருவான். அந்த கடையில ஹீரோயின் அவன் தங்கச்சி நின்று பேசிக்கிட்டு இருந்த பார்த்து ஹீரோ அவங்க ரெண்டு பேத்தையும் செம்மையா திட்டி எடுத்துட்டு போயிடுவான். அன்னைக்கு நைட்டு ஹீரோ அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட செம்மையா சரக்கு அடிச்சுக்கிட்டு நான் பேசுறதே என் பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குதுன்னு புலம்பி தள்ளுவான். சரின்னு செம போதையில வீட்டுக்கு வர அவன் பொண்டாட்டியோ கடைக்காரனோட சிரிச்சு போன்ல பேசிட்டு இருக்கிறத பார்த்த ஹீரோவுக்கு பக்குன்னு ஆயிடும். அதனால ஹீரோ அவன் பொண்டாட்டி கிட்ட இந்த ஊர்ல இருக்கவங்களாம் முள்ள மாதிரி முடிச்ச வைக்க பசங்க அவங்க கிட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருன்னு சொல்ல அவன் பொண்டாட்டிக்கு அவன் சைக்கிள பேசுனதுனால கொஞ்சோண்டு புரிஞ்சிருக்கும். அடுத்த நாள் அந்த கடைக்காரனும் யார்கிட்டயும் போன்ல சிரிச்சு பேசிட்டு இருக்க சந்தேகம் வந்த ஹீரோவோ அவன் பொண்டாட்டிக்கு போன் பண்ணா வேற ஒருத்தவங்க கூட தொடர்புல இருக்காங்கன்னு வர ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணி விரக்தியோட உச்சிக்கே போயிடுவான்.